அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த கெப்பாசிட்டி கேலிபபிலிட்டிக்கெலாம் வந்து பஞ்சமே இல்லை. அது வந்து நல்ல ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய நபர் தான். ஒரு ஆக்டிவ் பொலிட்டீஷியன், ரொம்ப அக்ரெசிவ் பொலிட்டீஷியன், ஆக்டிவ் அண்ட் அக்ரெசிவ் டூ. அதாவது ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வரட்டு காட்டுக்கு முரட்டு மம்டின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு இங்கே வந்து திராவிட கட்சிகள் வந்து பாரம்பரியமாக அவங்க வந்து ஒரு திமுக 76 ஆண்டு காலம், அண்ணா திமுக 53 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு யங்ஸ்டர் வேணும். அதாவது பாரதிய ஜனதானால அண்ணாமலை அவர்களுக்கு புகழ் வெளிச்சம் எல்லாமே பொசிஷன் கிடைச்சது. அதே மாதிரி அண்ணாமலைனாலும் பாரதிய ஜனதாவுக்கு வந்து மற்ற தலைவர்கள் பண்ணினதை விட இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து ஒரு பாரதிய ஜனதா ஒரு வீறு கொண்டு எழுதுதுன்னே சொல்லலாம். அதாவது பிஸ்னஸில் சொல்கிற மாதிரி வின் சிச்சுவேஷன். அதாவது வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பாரதிய ஜனதாவுக்கு நல்லாவே கிடைச்சிது. தமிழ்நாடு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் இட் இஸ் அ பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ் ராதர் தேன் ஐடியாலஜி ட்ரிவன் பாலிடிக்ஸாக மாறிடுச்சு ரொம்ப காலமாகவே. ஸோ அதனால் வந்து அண்ணாமலை அவர்கள் அதை வந்து ஒரு ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கார். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய எல்லா பொறுப்பையும் ரிசைன் பண்ணிட்டார். அடுத்து சென்னைக்கு வந்து அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார். அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன சார்? இப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கிற டீமுக்கு ஒரு தலைவனாக வர்றதும் நீங்கள் போய் ஒரு டீமை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த ஒரு சேலஞ்சும் அவருக்கு இருக்குது. விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சாதி பார்த்து மதம் பார்த்து பணம் வாங்கிட்டு வாக்களிக்கிறது அப்புறம் உடைச்சிருக்காரு. எல்லாம் எராடிகேட் ஆகிடுச்சு. அது வந்து பெரிய அளவுக்கு உடைச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து முதல்ல வந்து பாரதிய ஜனதா கட்சியில் அவர் தலைவராக இருக்கும்போதே இதெல்லாம் அவங்களுக்கு சவாலாக இருந்தது. அப்போ இன்னைக்கு வந்து அதை வந்து உடைச்சிருக்கிறனால இது மற்ற புதுசாக வரக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை. அண்ணாமலை வந்த உடனே வந்து விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கியை கை வைக்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் அதிமுக வந்து இன்னைக்கு பலகீனப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி திமுகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கும்போது அந்த வாக்கு வங்கியில் எடுக்கிறதுக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையலாம். இன்னைக்கு திடீர்னு அண்ணாமலை வந்தவொடனே அண்ணாமலை விஜய் வெர்சஸ் விஜய்னு மாறிடுறாரு. அதை தான் நான் சொன்னேன், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதற்கு உண்டான செயல் திட்டம் அண்ணாமலை என்ன கொண்டு வராருங்கிறதா முக்கியம். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த பிறகு கூட தமிழக அரசியலில் வந்து பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் பரபரப்பாகவே போயிட்டுருக்கு அரசியல். நேற்றிலிருந்து ஒரு பரபரப்பான ஒரு தகவல் தமிழக அரசியலில். திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பாஜக உறுப்பினர் பதவியை, அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து எல்லா பதவியும் ராஜினாமா செய்துவிட்டு புதிய கட்சி தொடங்க போகிறார். அப்படி அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1.5 வருஷத்துலேயே பாரதிய ஜனதா யாருக்கும் வந்து கட்சியில் சேர்ந்ததுலேயே உடனே தலைமை பதவியெல்லாம் கொடுத்ததில்லை. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கொள்கையில் பிரின்சிபல்டாக இருப்பாங்க, ரொம்ப காலம் பணிபுரியறவங்க. அதோட ஆர்எஸ்எஸ்ல பேக்கப்லேருந்து வரக்கூடிய நபர்கள் அதெல்லாம் பார்த்து அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் ரொம்ப கேலிபரான ஆளுங்களை தான் பண்ணுவாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த கெப்பாசிட்டி கேலிபபிலிட்டிக்கெலாம் வந்து பஞ்சமே இல்லை. அது வந்து நல்ல ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய நபர் தான். ஒரு ஆக்டிவ் பொலிட்டீஷியன், ரொம்ப அக்ரெசிவ் பொலிட்டீஷியன், ஆக்டிவ் அண்ட் அக்ரெசிவ் டூ. அதாவது ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வரட்டு காட்டுக்கு முரட்டு மம்டின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு இங்கே வந்து திராவிட கட்சிகள் வந்து பாரம்பரியமாக அவங்க வந்து ஒரு திமுக 76 ஆண்டு காலம், அண்ணா திமுக 53 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு யங்ஸ்டர் வேணும், அக்ரெசிவான யங்ஸ்டர் வேணும், அதோட வந்து இன்டலெக்சுவலான யங்ஸ்டர் வேணுங்கிறதுல தான் வந்து அண்ணாமலை அவங்க வந்து ஒரு பிக் பண்ணி தான் இங்கே கொண்டு வராங்க. ஸோ அப்படி வந்த போது அவருக்கு வந்து வாய்ப்புகளும் நல்ல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. எந்த இடத்துலையுமே அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல், அவரை வந்து சைட்லைன் பண்ணாமல்
அவருக்கான முக்கியத்துவம் என்னவோ அவ்வளோ முக்கியத்துவமும் பாரதிய ஜனதா கொடுத்தது, யாருக்கும் கிடைக்காத முக்கியத்துவம். மீடியா வெளிச்சம் ஃபுல்லாக அவர் மேலே. ஆமாம் ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அவரை சுற்றி தான் கேமராக்கள் பூரா இருக்கும். அதாவது பாரதிய ஜனதானால அண்ணாமலை அவர்களுக்கு புகழ் வெளிச்சம் எல்லாமே பொசிஷன் கிடைச்சது. அதே மாதிரி அண்ணாமலைனாலும் பாரதிய ஜனதாவுக்கு வந்து மற்ற தலைவர்கள் பண்ணினதை விட இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து ஒரு ஒரு பாரதிய ஜனதா ஒரு வீறு கொண்டு எழுதுதுன்னே சொல்லலாம். அதாவது பிஸ்னஸில் சொல்கிற மாதிரி வின் சிச்சுவேஷன். அதாவது வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பாரதிய ஜனதாவுக்கு நல்லாவே கிடைச்சிது. அதுலலாம் எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களையும் நம்ம பார்த்துருக்கோம், அவங்கள குறைச்சி மதிப்பிடல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு. பட் தமிழக அரசியலில் தற்போது இருந்த காலகட்டத்துக்கு அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டைல் வந்து ரொம்பவே எடுபட்டுச்சு. அவருடைய அரசியல் பேச்சுக்கள் அது எல்லாமே வந்து ரொம்பவே எதிர்கட்சிகள் கூட அந்த அளவுக்கு பேசப்படலை. அண்ணாமலை அவர்கள் தான் எதிர்கட்சி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெறும் 4 எம்எல்ஏ வச்சிருந்த கட்சி தான் அதிகமாக மீடியாக்களில் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது கூட சொன்னாங்க, அதாவது திமுகவிற்கும் பாஜகவுக்கும் இடையில தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் சொல்லப்பட்டுச்சு. அதாவது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடையில தான் போட்டி நடப்படுது. அதிமுக, அதாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதில் சீன்லே இல்லைங்கிற மாதிரி கூட ஒரு விமர்சனம் சொல்லியிருந்தார். இல்லை, அது திமுக செட் பண்ண நெரேட்டிவ். கடைசியில் கூட சொன்னாங்க பாருங்கள், திமுக தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் சண்டைன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதாவை இது. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு கட்சிக்காக உழைச்சாரோ அந்த அளவுக்கு பாரதிய ஜனதாவை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு திமுகவும் உழைச்சிருக்கு. இப்போ பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதில் 50% பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவங்க தலைமைக்கும் கொடுத்தோம்னா மீதி 50% பெருமையை நீங்கள் திமுகவுக்கு கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் வந்து இல்லாத பாரதிய ஜனதாவை இருக்கிறதா காமிச்சு பூஜாண்டி காமிச்சு அதை வளர்த்தின பெருமை வந்து திமுகவுக்கும் சரி. அதனால இந்த இடத்துல முழு கிரெடிட் வந்து நம்ம அண்ணாமலைக்கு மட்டும் கொடுத்துட்டு திமுக இல்லைனா கோச்சிக்கும். ஏங்க நாங்கள் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதாவை வளர்த்தி விட்டுருக்கோம், நீங்கள் என்ன எல்லா கிரெடிட்டும் அண்ணாமலைக்குன்னே சொல்கிறீங்கன்னு அவங்க கோச்சினாலும் கோச்சிப்பாங்க. அதனால திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் வளர்த்துறதுல பெரிய பங்கு இருக்குது. அவர் பண்ணினது என்னன்னா, தமிழக பாஜகவா அண்ணாமலை தான் பெருசுங்கிற மாதிரி பிராண்ட். எப்படி வந்து ஆல் இண்டியா லெவலில் பிஜேபியா மோடியானா மோடி பிராண்டு பெருசு அளவுக்கு இருக்கிற மாதிரி அதே பேட்டர்னை அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டிலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுல பெருமுனைப்பு காமிச்சார். அதில் நிறைய சமூக வெளியில் பேசப்படுறது, வார் ரூம் எல்லாம் வச்சு பெரிய அளவுக்கு அவர் பண்ணினாருங்கிறது. பட் ஓகே, ஒரு பாலிடிக்ஸ்னு வரும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிராண்டிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அவருக்கு நீங்கள், ஏன்னா இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் இட் இஸ் அ பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ் ராதர் தேன் ஐடியாலஜி ட்ரிவன் பாலிடிக்ஸாக மாறிடுச்சு ரொம்ப காலமாகவே. ஸோ அதனால் வந்து அண்ணாமலை அவர்கள் அதை வந்து ஒரு ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கார். ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் போன்றவர்கள்லாம் சீனியராக இருந்தவங்க இந்த கட்சியில் ரொம்ப நீண்ட காலமாக பாஜகவாக்க உழைக்கக்கூடியவங்க. இவர் புதுசாக வந்தவருக்கு ஒரு தலைவர் பதவி கொடுத்துட்டாங்கிற ஒரு அந்த கோபம் கூட உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? இல்லை, அது நியாயமான கோபம் இல்லை. சரி, நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனுங்கும் போது இப்போ ஒரு கிரிக்கெட் டீம்னே வச்சுக்கிங்களேன், ஒரு ஈஸியாக மக்களுக்கு புரியறதுக்காக. அப்போ அந்த இடத்துல வந்து எந்த கேப்டன்ஷிப்பை கொடுத்தா மேட்சை ஈஸியாக ஜெயிக்க முடியுங்கிறத வச்சு தான் போர்டு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எத்தனை வருஷமாக கிரிக்கெட் டீமில் இருக்காங்க, எத்தனை பேட்டரா பவுலரா அப்படி பார்க்க மாட்டாங்க. அவருடைய இது வந்து டீமை ஜெயிக்க வைப்பாரா, இதுதான் வந்து ஒரு கேப்டன்ஷிப்னுடைய இது. அண்ணாமலை அவர்கள் வந்து மற்றபடி எல்லாமே ரொம்ப அக்ரெசிவாக அவர் வந்ததுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் பாரதிய ஜனதாக்காக வேலை பார்த்துருந்தாலும் அவர் வந்ததுக்கப்புறம் பாரதிய ஜனதா ஒரு பெரிய ஒரு வீறு கொண்டு எழுந்து ஒரு பெரிய பிரதான எதிர்க்கட்சி தமிழகத்தில். ஏன்னா திமுகவே வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் சண்டைங்கிற அளவுக்கு பொசிஷன் கொண்டு வந்தார் அண்ணாமலை. அதெல்லாம் அவங்களுடைய பங்கெடுப்பெல்லாம் நிறையா இருக்குது அண்ணாமலையினுடைய இது. அம்மையார் தமிழிசை அவர்களை சொல்லும்போது நிறைய பேர் நமக்கே அது வந்து விமர்சனம்னா, நீங்கள் கவர்னரே ஆயிட்டீங்க, அதுக்கப்புறம் கவர்னர் ஆனதுக்கப்புறம் திருப்பி எதுக்கு எம்பி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல்? அதே மாதிரி எல் முருகன் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து அமைச்சராக இருக்கிறீங்க, எதுக்கு வந்து நீங்கள் அவினாஷியில் போட்டி போடணும்? இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான இது. ஏன்னா இப்போ வாய்ப்புங்கிறது மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டுமே, கட்சியில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ அதில் வந்து மற்ற பிரச்சனையிலெல்லாம் மற்றவங்க சொல்கிறது ஓகே, அதுக்காக நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிறோம் ஆனால் அண்ணாமலை வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து தலைவராக்குங்கிற அது ஏற்படுதில்லை. அது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்னுடைய டெசிஷன் அவங்க எடுக்கிறாங்க. அப்போ அவங்க இப்போ இன்றைக்கி வந்து பிரதானமான மாநிலங்கள் அவங்க தான் ஆள்றாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க வந்து பெரிய பிரதானமான அளவுக்கு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ் தான் ஆயிருக்குது. ஓகே சார், இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது சார். அதாவது
மாநில தலைவராக இருந்து எடுக்கப்பட்ட பிறகு அண்ணாமலை வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டார். மத்திய அமைச்சராக்கப்படுவார், தேசிய அளவில் ஒரு பொறுப்பு கிடைக்கப்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டே இருந்துச்சு. ஆனால் அவருக்கு எந்த விதமான பொறுப்பும் கொடுக்காம, மாநில தலைவர் பதவியிலேருந்து எடுத்த பிறகு எந்த விதமான பொறுப்பும் கொடுக்காம அவரை சும்மா ஒரு மெம்பராக வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அதிருப்தி ஆகி போச்சு அவருக்கு. ஸோ இனிமேல் வந்து பாஜகவில் நீடித்தால் நம்மளோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடும், அதனால தான் வந்து ரிசைன் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது சார். இல்லை, அண்ணாமலை அவர்களுக்கு வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் போகக்கூடிய ஒரு ஆஸ்பிரேஷன்லாம் இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஐ மே பி ரைட் ஆர் ராங். அவருக்கு வந்து லோக்கல் பாலிடிக்ஸில், தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட் பிக்சராக இருக்கணுங்கிறது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. 2024 வந்து அவர் கொண்டு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ரோடு மேப் வந்து தனிப்பட்ட கட்சியாக பாரதிய ஜனதா, ஏன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பிரதானமாக இருக்காங்க. அந்த வாக்கு வங்கியை கன்சாலிடேட் பண்ணணும். ஸோ நடுநிலை மக்களை தம் பக்கத்தில் இழுக்கணும். அதுக்கு வந்து ஒரு ரோட் மேப் லாங் டேர்ம் போடணுங்கிறதான் போட்டாங்க. 2024 வாக்கு சதவீதம் தனிப்பட்ட கட்சியாக 11 வந்துச்சு, கூட்டணியில் 18 எடுத்தாங்க. பட் அவங்க எடுத்த 2024 ஸ்ட்ராட்டஜியும் ஃபெயிலியர் தான். 2026 ஸ்ட்ராட்டஜியும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பலன் கொடுக்கல. ஏன்னா விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ளார வந்து மொத்தமாக எல்லா இடத்தினுடைய ஆட்டத்தையும் கலைச்சி விட்டுட்டார் அவர். அதுதான் பார்க்குறேன். சரி சார், இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய எல்லா பொறுப்பையும் ரிசைன் பண்ணிட்டாரு. அடுத்து சென்னைக்கு வந்து அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார். அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன சார்? சேலஞ்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகமான சேலஞ்சஸ் இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ தமிழ்நாடு அரசியல் வந்து அவருடைய வாக்கு வங்கின்னு அவர் பிரதானமாக வந்து சொல்லப்பட்டது, அவர் கிரியேட் பண்ணது பூரா ஆன்டி டிஎம்கே, ஆன்டி ஏடிஎம்கே, இதுதான் அவருடைய வாக்கு வங்கி. இப்போ விஜய் அவர்கள் உள்ளார வந்தனால என்னாச்சுன்னா ஆன்டி டிஎம்கே, ஆன்டி ஏடிஎம்கே, ஆன்டி பிஜேபி, ப்ரோ பிஜேபி, அந்த வாக்கையும் வந்து அவர் எடுத்திருக்கார். விஜய் அவர்கள் நம்ம சொல்கிற மாதிரி அத்தனை இடத்துல இருந்தும் வாக்கு வங்கி எடுத்திருக்கார். அதுதான் பிரதானமான உண்மை. அப்போ அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வரும்போது இது ஒரு பெரிய சேலஞ்ச். இப்போ அவர் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணாரோ அது பூரா இப்போ அங்கே போயிடுச்சு விஜய் அவர்கள்ட்ட. அப்போ இன்னைக்கு அந்த வாக்கு வங்கி வந்து உடனே டக்குன்னு இவரால் எடுக்க முடியுமான கஷ்டம். நீங்கள் இருக்கிறத விட்டுட்டீங்க, இனிமேல் நீங்கள் ஒருத்தட்ட கொடுத்ததை வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து அவங்களா வந்து ஏதாவது பிரதானமான தப்பு பண்ணினாலே ஒழிய அந்த வாக்கு வங்கியை எடுக்க முடியாது. அதோட வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்போதான் வந்து வாக்காளர்கள் அந்த பக்கம் போயிருக்காங்க, உடனே ஷிஃப்ட் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு பரிச்சாத்தமான முறையில் அங்கே போயிருக்காங்க. அது ஒன்று. அடுத்தது இவருக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இது வரைக்கும் அவருக்கு கிடைச்ச வெளிச்சம், அண்ணாமலைன்னு கிடைச்ச வெளிச்சம் எதனாலன்னா பாரதிய ஜனதா மத்தியில் ஆளுங்கட்சியாக இருந்தனால. இதே தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை அவர்கள் 2020 இங்கே வரும்போது சாதாரணமாக ஒரு அண்ணாமலையாக வந்து வந்திருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளவு புகழ் வெளிச்சம் கிடைச்சிருக்குமா ரமணி? இல்லை, வாய்ப்பு. அடுத்தது இவர் இனிமேல் வந்து எல்லா இடத்துலையும் போய் ஆட்களை போடணும். எங்கிருந்து ஆட்கள் வரப்போறாங்க? ஆல்ரெடி ஒரு ஆர்கனைசேஷன் தான் இருந்துச்சு, அது இவர் போய் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஆமா, இனிமேல் இவர் அதை கிரியேட் பண்ணணும். இவர் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கிற டீமுக்கு ஒரு தலைவனாக வர்றதும் நீங்கள் போய் ஒரு டீமை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த ஒரு சேலஞ்சும் அவருக்கு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவருக்கு ஒரு சாதகமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சாதகம்னா, அப்போ இவருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் சார்ந்த சமூகத்தில் அவருக்கு கொங்கு பெல்ட்டில் மட்டும்தான் இவருக்கு செல்வாக்கு இருக்குதுங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்திட்டார். அப்போ இவர் அனைத்து சமூகத்துக்குமான ஒரு தலைவன். ஏன்னா இப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இருக்கிற ஒரு கட்சியில் ஒரு ஐடியாலஜியில் அது வேற. இப்போ நீங்கள் தனியாக வரும்போது நீங்கள் அனைத்து சமூகத்துக்குமான தலைவன் நானுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய கட்டாயமும் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது. அதுவும் ஒரு பெருத்த சவால் அவருக்கு. சாதகமான சூழ்நிலை எப்படின்னு என்ன பார்த்தோம்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சாதி பார்த்து வாக்களிக்கிறது, மதம் பார்த்து வாக்களிக்கிறது, சர்ச்சை சொல்லிட்டாங்கன்னா இந்த கட்சிக்கு போடுவோம், மசீதி சொல்லிட்டாங்க நாங்கள் இந்த கட்சிக்கு போடுவோங்கிறது, பணம் கொடுத்துட்டாங்க நாங்கள் அவங்களுக்கு வாக்களிப்போங்கிறது பூரா இந்த சாதி பார்த்து மதம் பார்த்து பணம் வாங்கிட்டு வாக்களிக்கிறது பூரா உடைச்சிருக்காரு. எல்லாம் எராடிகேட் ஆயிடுச்சு. அது வந்து பெரிய அளவுக்கு உடைச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து முதல்ல வந்து பாரதிய ஜனதா கட்சியில் அவர் தலைவராக இருக்கும்போதே இதெல்லாம் அவங்களுக்கு சவாலாக இருந்தது. அப்போ இன்னைக்கு வந்து அதை வந்து உடைச்சிருக்கிறனால இது மற்ற புதுசாக வரக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை. உதாரணத்துக்கு நாம் தமிழர் மாதிரி கட்சி கூட அவங்க வந்து நிறையா இந்த மாதிரி சாதி பார்த்து மதம் பார்த்து பணத்தை வாங்கிட்டு வாக்களிக்கிறதுல சீமான் அவர்கள் பல இடத்துல பெரிய அளவுக்கு அவர் விமர்சனத்தை வச்சிருக்காரு. இதனால தான் நம்ம பெரிய அளவுக்கு என்னதான் முயன்றாலும் நம்ம தோக்கிறது மாதிரி வருதுங்கிறதெல்லாம் வருத்தப்பட்டு நிறையா பேசியிருக்காரு. இப்போ இந்த மாதிரி ஒரு மாற்று அரசியல் பேசக்கூடிய அரசியல் சக்திகளுக்கு பூரா விஜய் அவர்கள் ஒரு அருமையான பாதையை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு.
ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு சாதகம் மற்ற கட்சிகளுக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திமுகவும், அதிமுகவும் ரொம்ப வீக்கா இருக்காங்க. இப்ப அண்ணாமலை வந்த உடனே வந்து விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கிய கை வைக்கிறது ரொம்ப சிரமம். ஆனா திமுக, அதிமுக வந்து இன்னைக்கு பலகீனப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாரி அதிமுகவும், திமுகவும் பின்தங்கிய நிலையில இருக்கும்போது, அந்த வாக்கு வங்கிகள எடுக்கிறதுக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பா அமையலாம். அப்ப அவர் அந்த மாரி வரும்போது, அவங்க அந்த கள அரசியல்ல வரும்போது, இத 2யும் அவர் எப்படி அரசியல் பண்ண போறாரு? என்ன கொள்கை? என்ன கோட்பாடு? என்ன மாரி செயல் திட்டங்கள் நமக்கு தெரியாது இதுவரைக்கும். அவர் இதையெல்லாம் கணக்கு வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு நீண்ட காலத்துல வந்து இப்போ தமிழ்நாட்டுல இருந்த இப்ப இருதுருவ அரசியல் அதிமுகன்னு, திமுகன்னு இருந்துச்சு. இப்ப 2026க்கு அப்புறம் களமே மாறி விஜய் வெர்சஸ் அதர்ஸ்ன்னு மாறிருச்சு. திமுகவும், அதிமுகவுமே கைகோர்த்து கூட்டணி போட்டு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர வைக்க முடியாத அளவுக்கு நிலைமைக்கு போயிட்டாங்க அந்த 2 கட்சியும். இப்ப விஜய் அவர்கள் கூட தனிப்பட்ட கட்சியா 108. நீங்க அதிமுகவையும் திமுகவும் 2யும் சேர்த்துனீங்கனாவே 106 தான். அப்ப இது 2யும் சேர்த்துனா கூட தாவேகாவை விட கம்மியான சீட்டு தான் வச்சிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்க பலகீனப்பட்டிருக்கும் போது, அவங்களும் 2 பேரும் ஒண்ணா கை சேர்ந்து வந்து இந்த அளவுக்கு நிலைமை போகும்போது, அண்ணாமலை அவர்களுக்கு இந்த 2 கட்சியையும் இன்னும் ஃபர்தரா வீக் பண்ணி அந்த வாக்குகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அந்த இடத்துல ஒரு சாதகமான சூழ்நிலை வந்து விஜய் அவர்கள், அண்ணாமலை அவர்கள்ங்கிற மாதிரி ஒரு எமர்ஜ் ஆகிறதுக்கு இவர் வைக்கக்கூடிய அரசியலை வச்சு இவரும் உள்ளார வரும்போது இன்னுமே ஃபர்தரா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பின்தங்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இவர் எடுக்கக்கூடிய அரசியலை பொறுத்து அந்த நிலை மாறும். ஓகே சார். அதான் நீங்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க. திமுகவும் அதிமுகவும் பலவீனம் அடைஞ்சிட்டாங்க. அதனால இனிமேல் தேர்தல் களம் விஜய் வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு களத்தில் இருக்காங்க. இந்த நிலைமையில் இப்போ நேற்று வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பிறகு புதிதாக கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு பேச பிறகு நேற்று பரவலாக பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா வெர்சஸ் அண்ணாமலை இனிமேல் வந்து அரசியல் களம் வந்து இருமுனை போட்டிகள், இந்த 2 கட்சிகள் தான் பிரதானமாக இருக்கும். மற்ற திமுகவும் சரி அதிமுகவும் சரி பின்னால் தான் இருப்பாங்க, இவங்களுக்கு பின்னால் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு, ஒரு பேச்சுவார்த்தை ஒரு சமூக வலைத்தளங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் போயிட்டுருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நான் தான் சொன்னேன், அந்த ஸ்பேஸ் இருக்குது. அதை கிரியேட் பண்ணுறதுக்கு அண்ணாமலை அவர்கள் பெரிய அளவுக்கு பிராய்ச்சித்தப்படணும். உடனே வந்து விஜய் அவர்களும் வெர்சஸ் அண்ணாமலைன்னு மாறிடாது. இப்போ கூட திருச்சியில் விஜய் அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்கிறாரு, டிவிகே வெர்சஸ் திமுக தான் சொல்கிறார். காரணம் என்னன்னா, ஒன்று அவர் வந்து ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை கண்டுக்காம விடுறது, அதில் அவரை அதிமுகவை மினிமைஸ் பண்ணுறாரு, டிமினைஸ் பண்ணுறாரு. திமுகவை அட்டாக் பண்ணி அதை டிமினைஸ் பண்ணுறாரு. திமுக கூட இன்னைக்கு எந்த கூட்டணி கட்சியாவது இருக்கா அம்மையார் பிரேமலதாவை தவிர? இல்லை. இப்போ ஐயா வைகோ அவர்கள் சமீபத்தில் பேசினதையும் பார்த்துருப்பீங்க, துரை வைகோ பேசினதை பார்ப்பீங்க. இது எல்லாமே நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கு, துரதிருஷ்டவசமா எங்கள் கட்சி சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருந்தோம்னா இன்னைக்கு நாங்களும் போய் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறோங்கிற அளவுக்கு வந்துருச்சு. மனிதநேய மக்கள் கட்சி அவங்க வந்து அடுத்த வர தேர்தலாம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கள் சின்னத்திலே தேர்தலை சந்திப்போம். தேமுதிகவும் ஆல்மோஸ்ட் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து ஆமாம், அவங்க நாங்கள் கொடுத்திருந்தோம்னா எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கூட கிடைக்குங்கிற அளவுக்கு நல்ல வேலை. நாங்கள் போயிருந்தோம்னாக்கா முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க எங்களேன்னு சொல்லாமல் விட்டாங்க அம்மையார் பிரேமலதா அவர்கள். அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு பாருங்க, திமுகவை அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி 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 இன்னைக்கு திமுக தனித்து விடப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் ஐயா வைகோ அவர்கள் பேசுறதையும் துரை வைகோ அவர்கள் பேசுறதையும் கேட்கும்போது கட்டாயமாக மதிமுக வந்து அடுத்த தடவை திமுக கூட பயணிக்காது. அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சியும் சரி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இது எல்லா கட்சிகளுமே அவங்களுக்கு என்னன்னா எங்கே போய் சேர்ந்தா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும், சீட்டு ஜெயிக்கிறது கிடைக்கும், வாய்ப்பு, வெற்றி வாய்ப்பு எங்கன்னு தான் பார்ப்பாங்க. அப்படி தான் இன்னைக்கு இவ்வளவு நாளாக திமுக கூட உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ திமுகவை தனித்து விடுறதுக்கு இன்னும் எந்த அளவுக்கு திமுகவை அடிச்சு 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 அதை பலகீனப்படுத்தணுங்கிறது தான் விஜய் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் அண்ணாமலைங்கிறத அதை பொசிஷன் பண்ணுறதுக்கு அண்ணாமலை பெரிய அளவுக்கு சிரமப்படணும், கஷ்டப்படணும், பிராய்ச்சித்தப்படணும். முடியுமா? முடியலாம். பட் அதுக்கு பெரிய அளவுக்கு பிராய்ச்சித்தப்படணும். இன்னைக்கு திடீர்னு அண்ணாமலை வந்தவொடனே அண்ணாமலை விஜய் வெர்சஸ் விஜய்னு மாறிடுறாரு. அதை தான் நான் சொன்னேன், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதற்கு உண்டான செயல் திட்டம் அண்ணாமலை என்ன கொண்டு வராருங்கிறதா முக்கியம். காரணம் என்னன்னா, அவர் பாரதிய ஜனதாலேருந்து வெளியே வர்றார். இல்லை, இந்த இடத்துல ஒரு சின்ன குறுக்கீடு பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது திரு அண்ணாமலை அவர்களுக்கு திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஆதரவு இருக்குது, ஆசி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய செயல் திட்டத்தில் தான் அண்ணாமலை வந்து தனித்து வெளியில் வராரு. இதுக்கு வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் பின்புலமாக இருந்து செயல்படுவார்,
அவரால் டைரெக்டாக கட்சி ஆரம்பிக்க முடியல, இருந்தபோதும் அண்ணாமலை மூலமாக தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வார் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு சார். இல்லை, இதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 96ல் ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2017 நானே கட்சி வைக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் விட்டுட்டார். இன்றைக்கி கட்சியை விட்டு, அரசியலை விட்டு அவர் வெளியே போயிட்டார். அரசியல் ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ பெருசு அளவுக்கு இல்லை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் தோற்றும்போது ஆறுதல் சொல்கிறதுக்காக, துக்கத்தில் பங்கெடுத்துக்கணுங்கிறதுக்காக போய் அவரை பார்த்து கன்சோல் பண்ணிட்டு வந்தார். இவ்வளோ தானே ஒழிய அவருக்கு அவர் வந்து பாரதிய ஜனதா மேலே சாஃப்ட் கார்னர் இருக்கக்கூடியவர் தான் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள். இப்போ விஜய் அவர்கள் ஜெயிச்சிருந்தாலும் அவரும் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி எடுத்து தான் அவர் ஜெயிக்கிறார் தமிழ்நாட்டில். இன்றைக்கி வந்து மைனாரிட்டி ஓட்ஸும் அங்கே பெரிய அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிற பெரிய சவால், நீங்கள் முதலே கூட கேட்டீங்க, இந்த பாயிண்ட் நான் சொல்லணும்னு நடந்த மறந்துட்டேன். இப்போ அவருக்கு வந்து என்னன்னாக்கா, நான் எனக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இப்போ சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்கே அவருக்கு பல வருஷம் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பாரதிய ஜனதாவில் இருந்து தான் நீங்கள் தலைவராக இருந்து வரீங்க. ஒரு சாதாரண ஒரு தொண்டர் வந்து பாரதிய ஜனதாவிலேருந்து ஒரு கட்சிக்கு போகிறது எல்லாரும் ஏற்றுப்பாங்க. நம்ம பாரதிய ஜனதா காங்கிரஸ் போனதை பார்த்தோம். காங்கிரஸ்லேருந்து பாரதிய ஜனதா, அண்ணா திமுக டு திமுக, திமுக டு அண்ணா திமுக, திமுக டு தாவேகா, ஏடிஎம்கே டு தாவேகா, இதெல்லாமே பார்க்குறோம். அண்ணாமலை வந்து அவர்கள், நான் வந்து பாரதிய ஜனதாவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை ஐடியாலஜி, அதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அதே பெரிய சேலஞ்ச் அவருக்கு. நீங்கள் 10வது வரைக்கும் ரஜினியினுடைய ஆசீர்வாதமும் எனக்கு இருக்குதுங்கிற மாதிரி நீங்கள் போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது அதை விட ஒன்றும் பெரிய பேக்கேஜ் ஆகிடும். அப்போ இதெல்லாம் ஒரு கூட்டி கழிச்சு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அதனால தான் நான் சொன்னேன், இந்த திமுக அதிமுக பலகீனத்தில் இருக்குது. அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு பெரிய அளவுக்கு உழைப்பும் பிராய்ச்சித்தனமும் அண்ணாமலை அவர்கள் வந்து செய்ய வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கார். இல்லை, விஜய் அந்த கான்ஃபிடென்ட்ல தானே வெற்றி பெற்றார். விஜய் அவர் அதாவது முடியாது 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 நிறைய பேர் சொன்னா கூட அவர் வந்து எல்லா மேடையிலும் சொன்னார், கான்ஃபிடென்ட்டா இருங்க, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தார். கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட எம்எல்ஏ சீட்டை வாங்கி நிற்கும் போது கூட பல பேருக்கு நம்பிக்கை இல்லை. ரமணி ஜெயிச்ச பிறகு கூட நம்பிக்கை இல்லையா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம தானா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு மேடைதரும் ஒவ்வொரு தடவையும் பேசும்போது 2 கையும் வச்சுட்டு கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அவர் தான். அது மட்டும் இல்லை ரமணி, அது பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு நீங்கள் எடுங்க, எவ்வளோ விமர்சனத்துக்கு உள்ளானார் விஜய் அவர்கள். அப்போ நீங்கள் ஒன்றை பிடிக்கணும்னா நீங்கள் ஏற்கனவே பிடிச்சிருக்கிற எதை ஒன்று விடணும். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு இன்னொரு திங்ஸ் வந்து உங்கள் கைவசப்படும். அப்போ அந்த மாதிரி அத்தனை வசைப்பாடலுக்கும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் மோசமான விமர்சனங்களுக்கெல்லாம் தயாராகி வந்தார் விஜய் அவர்கள். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்னை யாரும் குறை சொல்லிடக்கூடாது, நான் எல்லாத்துக்கும் நல்லவனாக இருக்கணும், ஆனாலும் என்னை கொண்டு போய் அப்படியே குலுக்காம அழுக்காம என்னை கொண்டு நீங்க சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்ல உட்கார வைக்கணும்னா இதெல்லாம் நடக்குமா? இது ஒரு சேலஞ்சஸ் தானே சார். எவ்வளவு பெரிய சேலஞ்சுங்க. நீங்க ஒரு மக்களுக்கு தலைவர் ஆகிறனா சாதாரண விஷயமா? அவர் என்ன சொல்றாரு, நீங்க அலைய உண்டாக்கி காமிங்க, நான் வரேன் அப்படின்னாரு. அலைய உண்டாக்குனதுக்கு அப்புறம் நீங்க வந்தா என்ன, வராட்டீங்க சார். ஓகே சார். அப்போ அண்ணாமலை ஒரு வேளை கட்சி ஆரம்பிச்சு செயல்பட்டார்னா அவருக்கு பெரிய பெரிய சேலஞ்சஸ்லாம் முன்னால இருக்கு. கட்டாயமா, அதனால எந்த மாற்றம். 2029 மட்டுமல்ல, 2031 அவர் கடுமையாக போராட வேண்டும். 31 அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன். ஆமா, அதுல நீங்க பண்ணினீங்கன்னா பெரிய சாதனை. ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் 2031ங்கிறத விட 2036 வேணா அவருடைய அந்த அளவுக்கு லாங் டேர்ம் கோல் வச்சு தான் அவர் பயணிக்கணும். இப்போ இவ்வளவு நாள் அவர் என்ன சொன்னார், பாரதிய ஜனதா கிட்ட ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி கொடுங்க, டைம் கொடுங்க, தனியாக பயணிக்கணும், நீங்கள் உடனே மாற்றாதீங்கன்னு தானே இவருடைய வருத்தமாக இருந்துச்சு. அதே தான் அவருக்கு அப்ளிகபிள். அதே தான் இப்போ அவருக்கு அப்ளிகபிள். யூ ஹாவ் டு பே எ வெரி லாங் சஸ்டைன்ட் இன்னிங்ஸ். ஏன்னா முதல்ல நாச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. நான் அதனால தான் சொன்னேன், நீங்கள் ரிலவன்ஸ்க்காக மட்டும் ஃபைட் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு உண்டான ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கே நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அப்போ வந்து இட் வில் டேக் சம் டைம். முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது ரமணி, யார் வேணாலும் எது வேணாலும் முடியும். பட் இட் ரெக்வயர்ஸ் சம் டைம். அப்போ அவருடைய எய்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2031 வச்சு விளையாடுறத விட ஒரு 2036 வச்சு விளையாண்டாருன்னா அவருக்கு வந்து எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு தெளிவாக நீண்ட நெடிய பயணத்தை எடுத்து போகும்போது ஒரு ஏன்னா அவர் புதுசாக இப்போ கட்சி ஏற்படுத்துகிறாருனாவே பெரிய அளவுக்கு டைம் எடுத்துக்கும் கட்சியை நீங்கள் கட்டமைக்கிறதுக்கே. இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு வீட்லையும் போனதுக்கப்புறம் தான் கட்சி ஆரம்பிக்குங்கிறார். 33 வருஷம் அவர் பீப்புள் கூட டச்சில் இருக்கார். அண்ணாமலை அவர்கள் 7 வருஷத்துல தான் டச்சில் இருக்கார். அதுவும் இன்னொரு கட்சியினுடைய தலைவராக தான் டச்சில் இருக்கார். அப்போ இன்னைக்கு அந்த கட்சியை விட்டு வெளியே வரும்போதும் பாரதிய ஜனதா பேஸை வச்சு டச் பண்ண அத்தனை பேருமே உடனே அண்ணாமலை அவர்கள் பின்னாடி போயிடுவாங்களா? போக மாட்டாங்க. போவாங்க, சில பேர் போவாங்க. ஆனால் பல பேர் பாரதிய ஜனதா கூட, இப்போ அண்ணாமலைக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அண்ணாமலைக்கு அப்புறமும் பாரதிய ஜனதா இருக்கும். அது ஒரு நேஷனலிஸ்ட் பார்ட்டி. அது ஒரு நேஷனலைஸ்ட் பார்ட்டி. அப்போ
அப்ப வந்து அவர் அந்த அவருடைய கோர் பேஸை கிரியேட் பண்றதுக்கே சில பல வருடங்கள் ஆகும். இந்தியாவில் அதிக மாநிலங்கள் ஆளக்கூடிய கட்சி பாஜக. ஆமா, அது இப்போ அண்ணாமலை வெளியில் போயிட்டாங்க, பாஜக அழிஞ்சு போகாது. ஆனால் எல்லாரும் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, எல்லாரும் சொல்கிறாங்க அது மாதிரி கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சிக்கு வந்துட முடியாது. விஜய் இப்போ ஆரம்பித்தார் 2.5 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி நாங்கள் மக்கள் மத்தியில் போய் இடம்பெற்று இந்த ஆட்சியில் நடைபெறக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவங்க செயல்படுத்தாத திட்டங்கள் எல்லாம் நாங்கள் எடுத்துரைத்து நாங்கள் வந்தால் செய்வோம்னு சொல்லி நாங்கள் முன்னெடுப்போங்கிற மாதிரிலாம் இப்போ நேற்று பார்த்த விமர்சனங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. இல்லை பண்ணலாம். இப்போ அதே தானே திமுக இப்போயே பண்ணிட்டு இருக்காங்களே, ஏற்கனவே அதிமுகவும் பண்ணிட்டு இருக்காங்களே. இப்போ அண்ணாமலை அவர்களும் இது வந்து பண்ணும்போது வாட் டிஃப்ரென்ஸ் இட் மேக்ஸுங்கிற ஒரு கேள்வி வரும். அதனால தான் நான் சொன்னேன், பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்க்கு அவர் ஃபைட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த திமுக அதிமுக இல்லை விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு மாறுற அளவுக்கு இவர் என்ன மாதிரி கொண்டு வர போறாருங்கிறது தான் கேம் பிளான். அதை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண அவருக்கு வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த கேள்வி கேட்டனால நான் சொல்கிறேன். ஸோ இஸ் கேப்பபிள் பர்சன். ஒன்று அவர்கிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் பார்த்த வகையில் அந்த டீம் பிளேயருங்கிற அந்த ஒரு மட்டும் இட் வாஸ் மிஸ்ஸிங். பிஜேபி பிரசிடென்சியில் இருக்கும்போது அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணாருன்னா டெஃபினெட்லி அவர்னால ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண முடியும்னு தான் நான் பார்க்குறேன் தமிழக அரசியல். ஓகே சார். இப்போது டெல்லியிலேருந்து சென்னை வந்த பிறகு சில திட்டங்கள்லாம் சொல்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அடுத்தடுத்த திட்டங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு எதிர்பார்ப்பேன் சார். அது வரைக்கும் நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு திரு அண்ணாமலை குறித்தும் திரு விஜய் குறித்தும் நிறைய விஷயங்களை சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி ரமணி.